ஹாய் அன்பா. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த ஐஸில் படம் அப்போ பயங்கரமாக நிற்கிது. அப்போ அவன் பார்த்து சொல்கிறான், டேய் உன்னால் என் ஐஸில் பட தோக்கடிக்கவே முடியாதுறான் அவன் நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், இப்படி இந்த ஐஸில் படம் எப்படி திடீர்னு இந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆச்சு? ஒருவேளை அவன் வேறு எதனா யூஸ் பண்ணியிருப்பானோ ட்ரிக் எதனா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அவன் கண்டிப்பாக நான் ஃபர்பிடன் ட்ரக்ஸ் தான் எதனா யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் அதுக்கு ஷார்ட் டைமாக இந்தளவுக்கு பவர் கிடச்சிருக்கு. டே வாங்கியான், என்னை தோக்கடிக்கணுன்றதுக்காக உன் பீஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கியான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், டேய் உன் வேலையை போய் நீ பாடுறான்றான். அப்படி சொல்லிட்டு அவனோட பீஸ்ட்டை பார்த்து ஐஸ் பிளேட் ஸ்ட்ரோம்னு ஒரு அட்டாக் பண்ண சொல்கிறான். அவன் பீஸ்ட்டும் நம்ம பிளாக் ஃபேங்கை பார்த்து அந்த அட்டாக் பண்ணுது. நம்ம பிளாக் ஃபேங் அப்படியே தான் நிற்கிது. நம்ம ஹீரோ பிளாக் ஃபேங் அதை அப்படியே வச்சு தாங்கிக்கோன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த வாங்க சொல்கிறான், அவ்வளோதான்டா, இதோட உன் பீஸ்ட்டு கதை முடிஞ்சுது. அவன் பீஸ்ட்டை பார்த்து ஷட்டர் ஐஸ் ஹேமர்னு ஒரு அட்டாக் பண்ண சொல்கிறான். அங்கே இருக்க ஐஸ் எல்லாமே அப்படியே ஒன்றா உருகி ஒரு பெரிய பாறை மாதிரி ஆகுது. அது அப்படியே நம்ம பிளாக் ஃபேங் மேலே வந்து விழுது. நம்ம பிளாக் ஃபேங் அது நடுவில் தான் இருக்குது. அங்கே இருக்க எல்லாம் பார்க்குறாங்க, அந்த லெப்பாடு அதுனா திடீர்னு இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிடுச்சு. இது இப்படியே போனால் கண்டிப்பாக லீ தோற்றுருவார் போல் இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், டே லீ, ஏதோ போன வாட்டினா உன்னை போனால் போதும் வின் பண்ண வச்சேன், அவ்வளோதான். இது என் ஸ்டேஜ். இப்போ இங்கே நான் காமிக்கிறேன் என் ரியல் ஸ்ட்ரென்த் என்னான்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பன், டீன்ச்சு இங்கே பார்த்தீங்களா, என் பையனுக்கும் அந்த லீ அளவுக்கு டேலண்ட் இருக்குது, ரெண்டு பேருமே ஈக்குவல் டேலண்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அப்போ டீன் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த லெப்பாடு வந்து சடனாக இந்தளவுக்கு பவர் பூஸ்டாக சான்ஸே இல்லை, இதில் ஏதோ ட்ரிக் இருக்குது, கண்டிப்பாக இவன் அப்பா புள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து ஏமாத்துறானுங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சாகணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி இங்கே வந்தால் இப்போ நம்ம லீயோட பீஸ்ட் வந்து தோக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவன் சொல்லிகிட்டு இருக்கான், டே லீ, உன் சுச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இது இப்படியே போனால் கண்டிப்பாக உன் உல்ஃபு சாவாது, ஆனால் அதுக்கு ஹெவியான இன்ஜுரி ஆகும், கண்டிப்பாக அது கை காலை உடச்சி தான் அனுப்புன்னு அவன் சொல்கிறான். சொல்லிட்டு வின்டர் டெயில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ண சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாம் பார்க்குறாங்க, அவ்வளோதானா, இந்த மேட்ச் முடிய போதா, ஆல்ரெடி டிசைட் ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் லீ எதனா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம டீனு, அப்புறம் அந்த மூராங் பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸரு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், டே அம்மா, நீ நினச்சியா என் பிளாக் ஃபேங்னா அவ்வளோ சீக்கிரம் தோற்றுரும் நினச்சியா? நான் இந்தியன் மவுண்டன் பொண்ணேன், அங்கே சும்மா இருந்தேன் நான் நினைக்கிறேன், அங்கே நான் நூற்றுக்கணக்கான மேட்சுகள் பீஸ்ட்டை கொன்னேன், அதுக்கப்புறம் என் பிளாக் ஃபேங்கும் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஃபேங் இன்ஃபர்னோ ஃபயர் லோட்டஸ்னு கத்துறான். அங்கேருந்து ஒரு லோட்டஸ் மாதிரியான ஃபயர் அப்படியே நம்ம பிளாக் ஃபேங் கீழேருந்து அப்படியே வருது. அவன் பார்க்குறான், அவன் பீஸ்ட்டை பார்த்து சீக்கிரமாக அங்கேருந்து ஓடுன்னு சொல்லி கத்துறான். நம்ம பிளாக் ஃபேங் பண்ண அட்டாக் வந்து அது அப்படியே துரத்திட்டே வருது. அப்போ அங்கே இருக்க எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா அட்டாக் இதுன்ட்டு. நம்ம பிளாக் ஃபேங் பண்ண அட்டாக் அது அப்படியே பின்னாடி துரத்திட்டே போகுது. அப்போ நம்ம ப்ரொஃபஸர் பார்க்குறாரு, இது ஃபயர் காம்பேட் எலமெண்ட், இது ஃபயர் காம்பேட் எலமெண்ட் தானே, செம்மையாக இருக்குது அப்படி சொல்லி அவர் பார்க்குறாரு. நம்ம டீனு, இந்த ஸ்கில்லு இது ஃபுல்லாக எவாலான பிஸ்டால் மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும், இதே இப்படி இப்போவே யூஸ் பண்ணுது அப்படி சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த வாங்கோட அப்பன், இவன் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே போகிறான், இப்படியே விடக்கூடாது, இவனை கண்டிப்பாக நான் உயிரோட விட மாட்டேன்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த ஐஸில் படம் வந்து இந்த லோட்டஸ் துரத்திட்டே போகுது, அதுவும் தப்பிச்சு ஓடுது. அப்போ அங்கே அனௌன்ஸ் பண்ணுறவர் சொல்கிறாரு, ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை, அது கரெக்டு தான். இப்போ லீயோட பீஸ்ட்டு பண்ண அந்த அட்டாக் வந்து ஒரு ஃபயர் எலமெண்ட் பெஸ்ட்டு ஸ்கில்லு தான், அது வந்து ஃபுல்லாக எவாலான பீஸ்டால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு இந்த ஹெல்கேல் அவுண்ட் வந்து இதை இன்டெல் ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணியிருக்கு, இது ஆல்ரெடி அட்வான்ஸ் டெக்னிக்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்கு சொல்லி கத்துறாரு. அப்போ வந்து அது அப்படியே போயிட்டு அந்த ஃபயர் லெப்பார்ட் மேலே போய் நிற்குது. நம்ம ஹீரோ பிளாஸ்ட்டுன்னு கத்துன உடனே அப்படியே டமால்னு வச்சு செதுருது. அப்போ அனௌன்ஸ் பண்ணுறவர் சொல்கிறாரு, இப்படியே லீ வந்து க்ரோ ஆகிட்டே போனார்னா கண்டிப்பாக ஒரு சுன்யாங்க இன்னும் சீக்கிரமாகவே சப்ராஸ் பண்ணுறவர் சொல்லி சொல்கிறாரு. அதேமாரி நம்ம அகாடமியோட ஒரு பயங்கரமான ஜீனியஸ் இவர் தான் சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த பிளாஸ்ட்டை காமிக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது அந்த பிளாஸ்ட்டு, அது நடுவில் அந்த ஐஸில் படம் அப்படியே கருகுது. அந்த பிளாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐஸில் படம் கீழே விழுந்து கிடக்குது, அது செத்துச்சு. அப்போ அங்கே இருக்க எல்லாம் பார்க்குறாங்க, பயங்கர சைலண்ட்டாக இருக்காங்க எல்லோரும். அப்போ அனௌன்ஸ் பண்ணுறவர் வந்து இந்த மேட்சோட வின்னர் யாருன்னா அது லீ தான் சொல்லி கத்துறாரு. அங்கே இருக்க எல்லாருமே, அவன் பயங்கரமான மான்ஸ்டர் தான்டா, இன்ஃபர்னோ ஃபயர் லோட்டஸ், அது பயங்கர டெரிஃபைங்காக இருந்தது, அந்த டிஸ்பிளே பாருங்களேன், அதில் அந்த ஹெல்கேல் உல்ஃபோட அந்த ஸ்டேட்டஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு சொல்லி பார்க்குறாங்க. அதேமாதிரி நம்ம ஹீரோவோட அந்த பீஸ்ட் லெவல் வந்து
இன்டெல் ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 3 2 லெவலில் போயிருக்கு. அப்போ அவன் பார்க்குறான் அந்த வாங்கு, இல்லை இவன் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை வச்சுட்டான். இதை கண்டிப்பாக என்னால் பீட் பண்ணவே முடியாது. இந்த அசுர் ட்ராகன் அகாடமி கிரியேட் ஆனதுலேருந்து இந்த ஃப்ரெஷர் மேன் ரேங்கிங்கில் யாருமே இது வரைக்கும் 2 லெவல் ரைஸ் ஆனதே இல்லை ஒரே மேட்ச்சில். ஆனால் இவன் பண்ணிட்டான். இதை கண்டிப்பாக யாராலையுமே பண்ண முடியாது. இது ஒரு மிராக்கிள். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இவன் நான் எப்படி தோக்கடிக்கிட்டேன் அப்படியே ஒரு மாதிரி முட்டி போட்டு சோகமாகவே ஆகிட்டான். ஐஸில் படம் வந்து செத்து கீழே கிடக்குது. அப்போ வந்து நம்ம ஹீரோ பிளாக் ஃபேங்கை பார்த்து சொல்கிறான், பிளாக் ஃபேங் நீ செம்மையாக பண்ண. அதாவது நம்ம அந்த யுன்யான் மவுண்டனில் எடுத்த அந்த ட்ரைனிங்க்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு. ஏன்னா அங்கே நம்ம ஆயிரக்கணக்கான பீஸ்ட்டை கொண்டோம். அதுக்கப்புறம் அந்த லாவா டேக்கரையும் எடுத்துக்கொண்டோம். இதெல்லாம் பார்த்துலேருந்து உன்னோட ஸ்கில்ஸ் அப்போயே பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நீ இந்த ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கிற பீஸ்ட்டு கூட சண்டை போட்ட உடனே உன்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமாக இருந்ததுனால நீ வந்து 2 லெவல் அப்பா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இது வந்து அதனால தான் பிரேக் த்ரூ ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ நினைக்கும் போதே அங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும், எங்கே ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கோட அப்பா கத்தின்னு இருக்கான். ஹீரோ இப்போ மறுபடியும் என்னடா பிரச்சனை பண்ண போனான்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு பார்த்தா அவன் வந்து கத்தின்னு இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த காம்படிஷனோட ரூல்ஸ் என்ன, கொல்லக்கூடாது, கொல்கிற மாதிரி வந்தால் காம்படிஷனே நிப்பாட்டணும். ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே அந்த ஐஸ் லெப்பார்ட் செத்து கிடைக்குது, அரேனா 4ல் தானே செத்து கிடைக்குது, இது உங்களுக்கு எவிடன்ஸாக தெரியலையா சொல்லி அவன் கத்தின்னு இருக்கான். அப்போ டீன் பக்கத்தில் இருக்கவும், ஆமாம் அங்கே பாருங்கள் நீங்கள் அவனெல்லாம் கவர் பண்ணக்கூடாது, அது பாருங்கள் அங்கே செத்து தான் கிடைக்குது, இதெல்லாம் இங்கே அலோடே இல்லை, அவனை இங்கேருந்து இங்கே இருக்கவே விடக்கூடாது, அவனோட கேரக்டர் சரியில்லை, அவன் ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி இருக்கான், அவனை சீக்கிரமாக எக்ஸ்பெல் பண்ணுங்க சொல்லி எல்லாம் டீன்கிட்ட கத்தின்னு இருக்காங்க. அப்போ டீன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாம் சைலண்ட்டாக இருங்க, இது எல்லாத்தையும் நானே இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா என் ஸ்டூடெண்ட்டை ப்ளேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. காட்ஸ் நீங்கள் போய் அந்த லெப்பாடோட காப்ஸ் எடுத்துகிட்டு போய் அதை அட்டானமிக் பண்ண சொல்லுங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்டர்லாம் அட்டானமிக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து டீன் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதனா ஃபைன் பண்ணிங்களா சொல்லி டாக்டர்ஸை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு டாக்டர் சொல்கிறாரு, டீன் இதுக்கு வந்து இன்டர்னல் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் இது வந்து செத்துருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த ஹெல்ஃபேர் லோட்டஸாக தான் ஆயிருக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த வாங்கோட அப்பா நினைக்கிறான், நல்ல வேலை நான் ஆல்ரெடி இங்கேருந்து அந்த பீஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே லஞ்சம் கொடுத்துட்டேன். டீன் நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் படி இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணிட்டேன் சொல்லி அவன் நினைக்கிறான். நினச்சிட்டு இங்கே பாருங்கள் டீன் கேட்டிங்கல்ல டாக்டரே சொல்லிட்டார் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ குறுக்க வந்துட்டு, ஆமாம் நான் ஒரு சில விஷயம் கேட்கணுமே, நான் வந்து அந்த பீஸ்ட்டை கொள்ளணும்னு நினச்சின்னா நான் ஏன் அதை எல்லோரும் முன்னாடியே பண்ணணும் சொல்ல நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்படி கேட்டு அந்த டாக்டர்கிட்ட போய், ஹலோ டாக்டர் இங்கே பாருங்க என் பிளாக் ஃபங்கோட அட்டாக் வந்து ஒரு சோல் அட்டாக்கு, அது வந்து சோலை வேணால் பர்ன் பண்ணிச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, அது எப்படி சோல் அட்டாக் வந்து அது இன்டர்னலாக டேமேஜ் கொடுக்கும், அது எப்படி இன்டர்னல் ப்ளீடிங்கால் தானே செத்துருக்கு, அதுக்கு எப்படி நான் காரணமாக சொல்ல ஹீரோ கேட்குறான். அப்போ அங்கே இருக்கவங்களாம், ஆமாம் இவன் சொல்கிறது உண்மை தான், அது ஒரு சோல் அட்டாக் தானே, நம்ம எல்லாருமே அங்கே விட்னஸாக தானே இருந்தோம், சோல் அட்டாக் எப்படி இதுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிருக்கும், ஆமாம் சோல் அட்டாக்லாம் ஃபிசிக்கல் டேமேஜ் ஏற்படுத்தாது சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, டாக்டர் உங்கள் அனாலிசிஸ்லாம் அக்யூரேட்டாக தான் இருக்கா இல்லை எதனா தப்பாக இருக்கா நம்ம ஹீரோ கேட்குறான். அவர் வந்து அது வந்து அப்படியே ஒரு மாதிரி மழுப்புறாரு. ஹீரோ ஒரு பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாருங்க டாக்டர் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், அதாவது இந்த லஞ்சம் வாங்கினா அதுக்கு இது நீங்கள் அப்படி எதனா மழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டாக்டர்ன்ற கெரியரே போயிடும், நீங்கள் இந்த பீஸ் டாக்டராகவே அதுக்கப்புறம் இருக்க முடியாது, நீங்கள் இதுக்கப்புறம் எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் சொல்கிறான். அவர் வந்து அப்படியே இப்போ நான் வேறு மாட்டிக்கினேன், இப்போ வாங்க என்ன பண்ணுறது, நம்ம வேறு நல்லா மாட்டிக்கணும், சரி ஓகேன்ட்டு அவரும் அப்படியே உண்மையாக சொல்ல வர்றாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், டீன் இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ அந்த பீஸ்ட்டோட பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி நான் இப்போதைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா அதை வச்சு அதுக்கு என்ன ஆச்சுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களும் சரி ஓகே சீக்கிரமாக பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறாங்க, அந்த டாக்டர் ஓடி வரான். டீன் இங்கே பாருங்கள் அந்த லெப்பாடை வந்து எப்படி செத்துதுன்னா அது வந்து செத்ததுக்கான காரணம் சொல்ல வரும்போது, டேய் கத்தாதடா சீக்கிரமாக சொல்கிறான் சொல்லி நம்ம டீன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் செத்துருக்கு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறான். அப்போ அந்த வாங்கு வந்து கத்துறான், டேய் என்னடா என் மேலேயே பழி போட பார்க்குறீங்களா, நான் அப்படிலாம் தான் பண்ணல, நம்ம பின்னாடி இருந்து கத்தின்னு இருக்கான். அப்போ டீன் டேய் கம்முன்னு இரு சொல்லி நம்ம டீன் சொல்கிறாங்க. அவன் வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. டீன் என்னை தயவு செஞ்சு நம்புங்க, நான் எதுவுமே தரவே இல்லை, நான் எப்படி என்னோடய பீஸ்ட் நானே கொள்ள ட்ரை பண்ணணும்னு சொல்லி அவன் கத்தின்னு இருக்கான். அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் டீன் இதுதான் டெஸ்ட்டோட ரிசல்ட்டு, இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த லெப்பாடு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பில்லை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு, அந்த பில்லு கன்சியூம் பண்ணால் அதுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பவர் பூஸ்ட் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி அதுக்கு
பிளாக் ஸ்லாஷும் ட்ரிகர் ஆகும். அந்த மாதிரி ட்ரிகர் ஆனதுனால தான் அதுக்கு ப்ளீடிங் ஆகி செத்துருக்கு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம டீன் பார்க்குறாங்க, இங்கே பேர் எவிடன்ஸ் என் கையில் தான் இருக்குது, இன்னும் நீ அதை மறுக்க போறியா சொல்லி நம்ம டீன் கேட்குறாங்க. அவன் வந்து அதுன்ட்டு அவன் முடியே அப்பா ப்ளீஸ் பா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சொல்லி கத்துறான். அப்போ பின்னாடி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, வைஸ் டீனோட பையன் என்னடா இப்படி இருக்கான், அவன் இவ்வளோ கேவலமாக இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவனோட ஓன் பெஸ்ட்டுக்கே இந்த மாதிரி டேஞ்சரஸான ட்ரக்கெல்லாம் கொடுத்துருக்கான், இவன்லாம் என்னடா ஒரு மனுஷன் சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ டீன் பார்க்குறான். அப்போ வைஸ் டீன் வந்து நம்ம டீன்கிட்ட, டீன் இது வந்து நான் அப்படியே பேச வரும்போது நம்ம டீன் சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் பையனுக்காகலாம் என்கிட்ட பேசான்னு சொல்கிறாங்க. அவன் வந்து இல்லை டீன் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என் பையனை மன்னிச்சிருங்க, அவனுக்கு எதனா சான்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்குறான். டீன் வந்து இங்கே பாரு வாங்க, நீ வந்து உன்னோட பொசிஷனை மறந்துடாத, நீ வெறும் அப்பா மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அசுர அகாடமியோட வைஸ் டீன் நீ. இப்போ உன் பையனுக்காக நீ இதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறியா? இதுக்கு முன்னாடி நம்ம பேசினலாம் இருந்தியே, நான் என்னமோ இது லீக்கு கவர் பண்ணுற அப்படிலாம் பேசின்னு இருந்தேன், ஏன் இப்போ நீ அவன் பையனை வந்து கவர் பண்ணுற சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீ அசுர ட்ராகன் அகாடமியோட வைஸ் டீனாக இருக்க போறியா இல்லை உன் பிள்ளைக்கு அப்பாவாக இருக்க போறியா, நீயே முடிவு பண்ணிக்கோ. ஒரே நேரத்தில் ரெண்டோலாம் இனிமேல் உன்னால் இருக்க முடியாது, உனக்கு எந்த இது வேணுமோ நீ அதை பார்த்து உன் முடிவு இது பண்ணிட்டு நீ முடிவு உன் கையில், உன் இஷ்டம், நீ எது வேணால் சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், இந்த வீணா போனவன் இருக்கானே, இவனை இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு அவன் பையனை பார்த்து அவன் நினைக்கிறான். அப்போ அவன் பையன் இப்போ இந்த ரூல்ஸ் வேறு நான் வயலேட் பண்ணிட்டேன், இப்போ என்ன தான் பண்ணுறது, ஐயோ நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே அவனை எக்ஸ்பெல் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவன் அப்பா சொல்கிறான். அப்பா வாங்க வந்து, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் எக்ஸ்பெல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவங்க அப்பா பார்க்கலான்ட்டு, உன் பீஸ்ட்டுக்கு நீயே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை கொடுத்துருக்க, இங்கே பேர் எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, கண்டிப்பாக உன்னை எக்ஸ்பெல் தான் பண்ணி ஆகணும், நீ என் பையனாக இருந்தாலும் சரி, உனக்கு ஏற்ற தண்டனை கிடைச்சா அவனும் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிட்டு அவன் பையனை அப்படியே தூக்கி வச்சுட்டு, காட்ஸ் இவனை தூக்கின்னு போய் வெளில போடுங்க, இவன் இனிமேல் இந்த அக்காடிக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி கத்துறான். அப்போ அந்த வாங்க வந்து அப்பான்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுது. அந்த காம்படிஷனில் வந்து லாஸ்ட்டாக 8 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த 8 பேர் யாருன்னா மூராங்கு, அப்புறம் மூராங் சின்சின், அப்புறம் நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த மூராங் சின்னோட அண்ணன், அப்புறம் ஜாவோ டைமிங், ஃபேன்ருய், ஜாவோ சியூ, சான் வேம்பிங், லின் இன்ஜூ, அந்த மாதிரி ஒரு 8 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ எல்லாம் பார்க்குறாங்க, வாவ் இந்த வாட்டி வந்து இந்த லீ பையன் பயங்கரமாக பண்ணியிருக்கான், அவன் தான் இப்போ எல்லாத்தோட தாறுமாறாக டாப் லெவலில் இருக்கான், என்னால் நம்பவே முடியல, அவனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் இந்தளவுக்கு இருக்குது, அவன் ஈஸியாகவே டாப் 8க்குள்ளே வந்துட்டான், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வச்சு இதுருக்கு நான் யாரும் பார்த்தது இல்லை, கண்டிப்பாக இதில் அவன் தான் ஃபஸ்ட்டு வர போகிறான், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவன் வரான்னு தெரிஞ்சவொடனே இதில் நிறைய பேர் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த மூராங்கோட அண்ணன் அவன் வந்து கேட்குறான், சிஸ்டர் இப்போதைக்கு நீ எப்படியோ டாப் 8 பிளேஸில் தான் இருக்க, அவன் வந்து உன்னோட நிறைய கில்ஸில் தான் திருடி இருக்கான், அதுக்கு நீ இப்போ என்ன பண்ண போகிற, நாளைக்கு அவனை அவெஞ்ச் பண்ண போறியா சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் தங்கச்சி வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரை பார்க்குறா. நான் அவனை அவெஞ்செலாம் பண்ண போல, நான் அவனை நாளைக்கு டிஃபீட் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வரான், பிரதர் ஒரு குட் நியூஸ், நீங்களும் அந்த டாப் 8ல் வந்துட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், டேய் என்னடா வெறும் டாப் 8க்கு வந்தெல்லாம் இந்தளவுக்கு எஸ்ஐக்கிட்ட வரும்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவன் வந்து, பிரதர் எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ இங்கேருந்து அந்த வாங்கோட அப்பா நினைக்கிறான், டேய் அவ்வளோ சீக்கிரம்லாம் செலிப்ரேட் பண்ணாதடா, உனக்கு நான் வச்சுருக்கேன்டா, உன் வீட்டுக்கு போய் பாரு, உன் வீட்டுக்கு போன உடனே உனக்கு இருக்குடா, உங்கள் வீடு சும்மா கந்தரவ குளமாக இருக்கும்னு நினைக்கிறான். ஹீரோட வீட்டை காமிக்கிறாங்க, வச்சு வச்சுருக்காங்க. ஹாயின்பா இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து அந்த செலிப்ரேட்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கான். நான் வரமாட்டேன்னு என்னை வீணாக எடுத்துகிட்டு போய் செலிப்ரேட் பண்ண வச்சுட்டானுங்க. சரி எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான், வீடு அப்படியே அடித்து உடச்சி கிடைக்குது, டோர்லாம் அப்படியே உடஞ்சிருக்கு. டோர் ஏன் உடஞ்சிருக்கு, சிஸ்டர் மின்மிங் நீ என்ன பண்ணுற சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறன்ட்டு நம்ம குட்டி பாப்பா பக்கத்தில் போகிறான். பிரதர் நீங்கள் வந்துட்டீங்களா சொல்லி குட்டி பாப்பா கேட்குது. சிஸ்டர் என்னாச்சு, என்னோட சிஸ்டர் எங்கே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். சிஸ்டரை வந்து ஒரு மாஸ்க் போட்ட ஆள் வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டான், அவன் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனான் அவங்கள்ட்ட தர சொல்லி பாப்பா கொடுக்குது. ஹீரோ என்ன அது சொல்லிட்டு வாங்கி பார்க்குறான். இங்கே பாருமா நீ அழாத, சிஸ்டருக்கு வந்து எதுவும் ஆயிருக்காது, நான் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உனக்கு உன் சிஸ்டரை காப்பாற்றணுன்னா நீ அந்த யுஞ்சான் மவுண்டனுக்கு வான்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அந்த யுஞ்சான் மவுண்டனுக்கு போகிறான். அங்கே போகும்போது யாரோ கண்டிப்பாக என் தங்கச்சி வேணுன்னெல்லாம் தொட்டிருக்க முடியாது, எனக்காக தான் யாரோ பழிவாங்கன்னு தான் வந்திருக்கணும், அது யாராக இருக்கும் ஹீரோ யோசிச்சுட்டே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி அங்கே தான் மயங்கி கிடக்குறா. அப்போ அங்கே யாரோ வராங்க.
ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் சிஸ்டர்னா சாவலை, அவள் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறான் ஹீரோ. ஒழுங்காக என் தங்கச்சி விட்டுறான்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆமாம் உனக்கு க்யூரியஸாக இல்லையா நான் யாருன்ட்டு அவன் கேட்கும்போது ஹீரோ, நான் ரீசெண்டாக பிரச்சனை வச்சு என் மேலே கிரட்ஜோடு இருக்கிற ஒரே ஆள் அந்த வாங்குதான். அவனுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்குலாம் கட்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆளை கடத்துகிற அளவுக்குலாம். ஸோ நீ அந்த வாங்கோட அப்பன் வாங் டுன்சிங் தானே சொல்ல ஹீரோ சொல்கிறான். அவன் நான் உன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலி, நீ இந்த அளவு கூட புத்திசாலியே இல்லைனா எப்படி என் பையனை உன்னால் தோக்கடிக்க முடியும்ன்ட்டு அவன் அப்படியே அந்த மாஸ்க்கு கழட்டிட்டு நீ என் பையன்கிட்ட பிரச்சனை வச்சுருக்கக்கூடாது, அவனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண தெரியுமா, அவனை ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிஸ்ட் டேமர் ஆக்கணும்லாம் ஆசைப்பட்டேன், இந்த என்டையர் நேஷன்லேயே அவன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கணும்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என் பையனே ஹெல்ப் பண்ணிட்ட, என்னையே என் பையனை எப்படி சொல்லிட்டு என்னையே என் பையனை அகாடமி விட்டு வெளில போக வச்சிட்ட, நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டேன், நீ இங்கேயே கண்டிப்பாக செட்டே அவனை சொல்லிட்டு இப்போ பாடுறா என் பீஸ்டோட ஸ்ட்ரென்த்தை பாடுறான்னு சொல்லிட்டு அவனோட பீஸ்ட் அங்கே சவுண்ட் பண்ணுறான். இது வந்து எர்த் டைப்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ்ட்டு, இதுதான் கார்டியன் ஆஃப் ஸ்டோன்ஸ், ராக் டீமன் டைட்டன் டிசன்டன்ட், ராக் டீமன் பியர். இது ஒரு பீஸ்ட் கிங் கிளாஸ் பீஸ்டா, இதுக்கிட்டலாம் உன்னால் நிற்கவே முடியாது. இங்கே பாரு நீ இத்தனை வாட்டி எப்படி அப்படி இப்படிலாம் தப்பிச்சிட்ட, ஆனால் இது பயங்கரமான பீஸ்ட்டு, இது வந்து ஒரு கண்ட்ரோல், இதுக்கு வந்து நிறைய கம்ப்ளீட் இதுக்கிட்ட வந்து இந்த கண்ட்ரோல் எபிலிட்டிலாம் நலிஃபை பண்ணுற மாதிரிலாம் ஸ்கில் இருக்கலாம் சொல்லி போட்டிருக்கு நம்ம ஹீரோ. அங்கே அப்படியே அந்த பீஸ்டே முறைச்சி பார்க்குறான். அவன் வந்து சொல்கிறான், நீ வெறும் 1 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டர் தான், இது வந்து பீஸ்ட் கிங் கிளாஸு, உன்னாலாம் என் பீஸ்ட்டுக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, உன் உயிர் இங்கேயே போகுது, உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ, வைஸ்டீன் நான் வந்து உங்களை இப்போது டிஸ்பாயிண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் என்னை பயன்படுத்தணும்னு நினச்சிங்க, ஆனால் நான் சுத்தமாக பயப்பில்லை. அப்போ அவன், பொடிப்பையில் நீ என்ன மறுபடியும் கூட அந்த சின்ன உல்ஃபு பூனை மாதிரி இருக்குமே அதை சமன் பண்ண போறியா, அதெல்லாம் என் ராக் டீமன் பேர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, முடிய கூட பிடிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஹீரோ, யார் சொன்னா நான் ஒரே ஒரு பிஸ்ட்டு தான் வச்சுருக்கேன்ட்டு, டைலோ இது உன்னோட டென், நீ வந்து ஷைன் ஆகும்னு சொல்ல ஹீரோ சொல்கிறான். அங்கே அப்படியே மேகனாடியே ஒரு மாதிரி கருகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் நினைக்கிறான், இது என்ன மாதிரி ஆறா பயங்கர கொடூரமாக இருக்குன்னு நினைக்கும்போது நம்ம டைலு வந்துட்டா. மார்டல் என்னை எதுக்கடா இப்போ சமன் பண்ணேன், நான் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், என் அழகான தூக்கத்தை நீ இப்போ கெடுத்துட்ட. பீஸ்ட் மாஸ்டராக இருந்தால் நீ ஒழுங்காக எதையும் திங்க் பண்ணவே மாட்டியா, தூங்கும்போது கூட மாட்டா டிஸ்டர்ப் பண்ணிருப்ப, முட்டா பையில சொன்ன டைலு வந்து கத்திட்டு இருக்கா. ஹீரோ வந்து, டைலு அங்கே பாரு, அங்கே அந்த பேர் இருக்குல்ல, நீ அந்த பேரை இப்போ தோக்கடிக்கணும்னு சொல்லி சொல்கிறான். அதுமாதிரி இன்னொரு விஷயம், நம்ம டைலுக்கு வந்து இதில் லூலுன்னு பேர் மாற்றிட்டாங்க, நான் டைலுன்னே சொல்லிக்கிறேன், ஏன்னா மாற்றி சொன்னால் மிஸ்டேக்காக இருக்கும், அதனால தான். அப்புறம் நம்ம டைலு பார்க்குறா, இதுவா இதை இப்போ நான் இது கதையை நான் முடிச்சிட்டா நான் போய் தூங்கலாமா சொல்லி கேட்குறா. ஹீரோ, உனக்கு வேணுன்ற அளவுக்கு நீ தூங்கலாம், நீ எவ்வளோ வேணால் தூங்கிக்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த வாங்கோட அப்பா நினைக்கிறான், இந்த ஆரா இது பயங்கரமாக இருக்குது, இந்த பீஸ்டோட ஆரா நான் இவ்வளோ டெரிஃபைங்காக இருக்குது, நான் இப்போயே எதனா பண்ணி ஆகணும், இன்னும் கொஞ்சம் லேட்டானாலும் அவள் தான்ட்டு அவன் பீஸ்ட் அட்டாக் பண்ண அனுப்பி விட்றான். அவன் பீஸ்ட்டு பயங்கர வேகமாக அட்டாக் பண்ணலாம் போகும்போது நம்ம டைலு வந்து அவளோட ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தோன்னே அந்த பீஸ்ட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்குது, அவள் தான் பெட்ரிஃபை ஆகிடுச்சு அந்த பீஸ்ட்டு. அவன் பார்க்குறான், நீ நைன்டில் ஃபாக்ஸ்னு சொல்லி அவன் கேட்குறான். நீ தானே, நீ இப்படி இல்லை, நீ தானே அந்த ராயல் ஃபேமிலியிலேருந்து அந்த பொருளை திருண்ண, கண்டிப்பாக அது நீயாக தான் இருக்கணும், உனக்கு தான் நேஷ்னல் வைடு வாண்டடாக வச்சுருக்காங்களே, டெய்லி இவ கூட இப்போ நீ கான்ட்ராக்ட் போட்ட, எப்படி இந்த மாதிரி மோஸ்ட் கிரிமினல் கூட கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்கா, இது மட்டும் வெளில வந்துச்சுன்னா என்ன அவன் தெரியுமா சொல்லி அவன் கேட்குறான். அப்போ ஹீரோ, வைஸ்டீன் வாங், நான் வந்து இப்போ இந்த 90 எதுக்கு சமன் பண்ண நினச்சிங்க, உங்களை இங்கேருந்து வெளில அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா, இந்த மவுண்டனை விட்டு உங்களால் உயிரோட வெளில போகவே முடியாது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து, பொட்டி பயலு, உனக்கு எனக்கு இருக்கிற கேப்பு தெரியுமாடா அவருக்கு, நீ வெறும் 1 ஸ்டார் தான், நான் 6 ஸ்டார் பீஸ்ட் மாரிடா, நான்லாம் வெறும் சிங்கிள் ஹேண்ட்லேயே என் பீஸ்ட் வச்சு நான் பொழந்து விட்ருவேன்றான். இப்போ தான் காமிக்கிறாங்க அவன் வந்து 6 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டர்னு போட்டிருக்காங்க. அவன் வந்து மறுபடியும் அந்த பெட்ரிஃபையான அவனோட அந்த டீமன் பேரை வந்து மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரான். அது அந்த பெட்ரிஃபையான இதோட உடச்சிட்டு வெளில வருது. இதோட இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அவங்க எல்லாம் அப்படியே நிற்கும்போது இந்த டாப் அங்கேருந்து காமிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், உன்னோட 90 ஃபாக்ஸு அது என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நீ வெறும் 1 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டர் தான், அதுக்கு தேவையான அளவுக்கு மானம் அவங்ககிட்ட இருக்காது, ஸோ கேவலம் நீ வெறும் 1 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டர் தான். அப்போவும் புரியுதில்ல,
இப்போ நான் உனக்கு காமிக்கிறேன் 1 ஸ்டாருக்கும் 6 ஸ்டாருக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு அவன் ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணுறான். அவனோட அந்த டீமன் பேரை சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு ரெட் கலர் ஆரா அப்படியே கவர் ஆகுது. அப்படியே பயங்கரமாக கவர் ஆகுது. நம்ம ஹீரோ பார்க்குறான் இந்த டார்க் மிஸ்ட்டு, இந்த டார்க் எலமெண்ட் பிஸ்டாஸ் நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி டார்க் எலமெண்ட் பிஸ்ட் வந்து மேக்ஸிமம் ரத்தத்தை குடிச்சு தான் வாழும். நம்ம ஹீரோ கேட்குறான், டேய் அப்போனா இந்த 5 வருஷமாக இந்த சிட்டியில் இந்த லோ லெவல் பீஸ்ட்லாம் காணா போனது காரணம் நீ தானா சொல்லி கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே, டேய் என் பீஸ்ட்டுக்கு சாப்பாடாக போனது அந்த பீஸ்ட்டுங்களுக்கெல்லாம் ஒரு வரம்டா, அதெல்லாம் அதுங்களுக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான வரம், அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ பார்த்தா அவன் கன்னத்தில் ஏதோ ஒரு ரெட் கலர் ஸ்கல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. நம்ம ஹீரோ, இது ரெட் ஸ்கல் கில்டா? இல்லை, அது வந்து ஒரு கேவலமான ரொம்ப மோசமான ஒரு கில்டு. அந்த கில்டில் இருக்க எல்லாருமே வந்து டார்க் எலமெண்ட் பீஸ்ட் மாஸ்டர்ஸ் தான். அவனை வந்து ஒரு பெரிய ஈவில் ஆர்கனைசேஷன். அது வந்து இங்கே இருக்கிறதுலே 5 டாப் டார்க் கில்டில் ஒரு கில்டு. இவன் எப்படி அந்த கில்டில் இருக்க முடியும்? சே, இந்த மாதிரி டிராகன் அகாடமியோட வைஸ்டீன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கில்ல இருக்கிறான்னு சொல்லி இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்படி என்ன நடக்கும்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அவன் சொல்கிறான், டேய் நான் உன்னை இங்கேருந்து உயிரோட விடுவேன்னு நினைக்கிறியா? என்னோட ஐடென்டிட்டி இப்போ உனக்கு ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மவுண்ட் வந்து உன்னால் உயிரோட போக முடியாதுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து நம்ம டைலுவை பார்த்து, டைலு நீ எதுக்கும் கவலைப்படாத சொல்கிறான். டைலு வந்து, மாஸ்டர் இப்போதைக்கு உங்கள்கிட்ட எனர்ஜி அந்தளவுக்கு இல்லை, இப்போதைக்கு உங்கள்கிட்ட லோவாக தான் எனர்ஜி இருக்குன்றதுனால என்னாலையும் என்னோட டெக்னிக்ஸ்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது சொல்லி சொல்கிறா. ஹீரோ, நீ எதுவும் கவலைப்படாத, இந்த பேட்டில் நீ எங்கேஜாகவே இரு, நம்ம விக்ட்ரிக்கு நான் கேரண்டின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராகன் பில் எடுத்து வாயில் போடுறான். வாயில் போட்டோன்னே அவனுக்கு பவர் பயங்கரமாக கிடைக்குது. அப்போ அவன் வந்து பார்க்குறான் அந்த வாங்கோட அப்பன், டெய்லி உன் கதை நீ இங்கேயோட முடியுதான்னு சொல்லி அவனோட அந்த டீமன் பீஸ்ட் அப்படியே அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோ, டைலு அப்படி சொல்லும்போது நம்ம டைலு வந்து, மாஸ்டர் உங்கள் ஆர்டரை காத்திருக்கான்னு சொல்லி சொல்கிறா. அந்த டீமன் பேர் மேலேருந்து பயங்கர ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணலாம் வரும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஹீரோ கத்துறான். அப்படி கத்துனோன்னு நம்ம டைலு வந்து ஒரு 9 ஃபாக்ஸாக அப்படியே மாறிட்டா. 9 ஃபாக்ஸாக மாறி அப்படியே உத்து பார்க்குறா. நல்லா உத்து பார்க்கும்போது அவளோட ஸ்கில்லை வச்சு அந்த டீமன் பீஸ்டோட அந்த வீக் பாயிண்ட்டு தெரியுது. அப்படி வீக் பாயிண்ட் தெரிஞ்சவொன்னே நம்ம டைலு போய் ஒரே அட்டாக்கு அப்படியே அந்த டீமன் பீஸ்டோட ஹார்ட்டை கிழிச்சிட்டு அந்த வாங்கு இருக்கான்ல வாங்கோட அப்பன் அவனோட ஹார்ட்டையும் கிழிச்சிட்டு போகுது. அவன் கத்துறான், இல்லை இந்த மாதிரி ஆகக்கூடாது டார்க் கில்டுன்னு அப்படியே அவன் அப்படியே கத்திட்டே அப்படியே சாவுறான். அவன் சாகும்போது அவனை சுற்றி அந்த எப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கல்லு ரெட் கலரில் ஸ்கல் மாதிரி அவனோட ஆற பயங்கரமாக பரவுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், இதுதான் இந்த பில்லோட இந்த சைடு எஃபெக்டாக நம்ம ஹீரோ பார்க்குறான். திடீர்னு அப்படியே கண்ணெல்லாரமாக இருட்டு அப்படியே மயங்குறான். அப்போ டைலு வரா, மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் கூடயே இருங்க, செத்துறாதீங்க சொல்லிட்டு பொழிச்சுன்னு ஹீரோ கணத்தில் அடிக்கிறா. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரிலாம் இதுவாகிடக்கூடாது, நான் ஒரு எம்பரர், எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்லாம் வேணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அவள் கத்துறா. அப்போ பின்னாடி வராங்க. யார் சொல்லுமா டைலு திரும்பி பார்க்கும்போது நம்ம டைலு கழுத்தை வந்து பிடிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். சும்மா கொள்ளை வெறில் வந்து பிடிக்கிறா. பின்னாடி அடி மின்னல்லாம் அடி அப்படியே எஃபெக்ட்லாம் தரமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய்.